கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் கடந்த மாதத்திலே வந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், கிருபையை அளித்தார். அவருடைய புயம் நம்மை தாண்டி பார்க்கிறோமாகவே ஆண்டவருக்கு இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எண்ணி எண்ணி துதி செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி
எங்களை உடைய சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இதில் கலந்து கொள்ள வருகிறவர்களை சீக்கிரமாக அழைத்துவார். வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக உங்களுக்கு வேண்டுகிறோம். இயேசுவின் இனி நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம். அன்பு கருத்தாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அந்த வசனம் என்ன கூறுகிறது? என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். இந்த வசனம் இந்த மாதத்துக்குரியதல்ல. ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்த வசனங்கள் அந்தந்த மாதத்துக்குரியது மட்டுமல்ல. அதனால் இந்த மாதத்துக்குரியது என்று சொல்லக்கூடாது. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். ஆனால் இது இந்த மாதத்துக்கு மட்டுமா? வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் அன்னைக்கு மட்டுமல்ல, அல்லது அந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உரிய வசனமாகும். அதில் கர்த்தர் இன்றைக்கு எதை சொல்லுகிறார்? இந்த வசனம் பிலிப்பியர் மறுபடியும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? இங்கே தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அதாவது கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் இருக்கின்றன. நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இந்த குறைவெல்லாம் இருக்கிறதே, நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம், தவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். எவ்வளவு நல்ல வசனம், அருமையான வசனம், எவ்வளவு நமக்கு தேவையான வசனம், நம்முடைய எதிர்பார்ப்பான ஒரு வசனம். இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தர் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். நமக்கு இருக்கிற குறைவை எல்லாம் நிறைவாக்குவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை கூறும் போது இதை நம்முடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அனுபவத்தில் இல்லாமல் எதையுமே பவுல் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அனுபவத்தில் இல்லாதது சொல்லக்கூடாது. இங்கே கர்த்தருடைய வசனம்
என்ன கூறுகிறது? பவுல் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். இதுல முந்தின வசனத்தை பார்க்கும்போது 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, எந்த விதமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், எப்படி அவர் நிறைவுக்குள்ளாக வந்தார், நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அங்க என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக தீர்த்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் எப்போதும் மேலாகவே அப்படியே உயர்ந்துதான் இருப்போம் என்று அர்த்தம் அல்ல. எப்போதுமே உயர்ந்தே இருப்போம் அதல்ல. இந்த உலகத்திலே நமக்கு ஏற்ற தாழ்வுகள் எப்போதும் இருக்கும். ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆகினால எப்போதுமே மேலேயே இருப்போம் என்று நாம் நினைக்கக்கூடாது, நாம் எதிர்பார்க்க கூடாது. இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு ஏற்ற தாழ்வுகளை தான் தருகிறார். ஏனென்றால் எப்போதுமே உயர்ந்தே இருந்தால் அது ஆபத்து. கர்த்தர் நம்மை எப்பொழுது உயர்த்த வேண்டுமோ அப்போது உயர்த்துவார், எப்பொழுது தாழ்த்த வேண்டுமோ அப்பொழுது தாழ்த்துவார். அப்போதுதான் நாம் கர்த்தரை நினைப்போம். குறைகள் வரும்போதுதான் கர்த்தரை நாம் நினைப்போம். இல்லாவிட்டால் கர்த்தரை நினைக்கவே மாட்டோம். கர்த்தரை நாம் மறந்து விடுவோம். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்திலே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தின எந்த விதமாக தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தரின் தேவைகளை எப்படி சந்தித்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே அவர் கூறுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பருவத்திலே எல்லாம் எனக்கு கிடைத்தது. அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிறார். நமக்கு எல்லாம் என்னென்னலாம் தேவையோ எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது என்று பவுல் சொல்கிறார். அது நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தருவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பரிபூரணம் உண்டாகியிருக்கிறது. பரிபூரணம் இல்லை, ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாகியிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாத்திரத்தீத்துவின் கையில் வரம் பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கை எப்போதுமே உயர்ந்திருக்கிறேன் என்று அப்படி சொல்லவில்லை. குறைவு வந்தது. அந்த குறைவை நிறைவாக்க முடியாத கர்த்தர் எப்பாத்திரத்தீத்து கையில் மூலமாக பவுலை சந்தித்திருக்கிறார், நிறைவாக்கியிருக்கிறார். எப்பாத்திரத்தீத்து கையிலே மக்கள், அந்த சபை மக்கள், பிலிப்பு சபை பட்டணத்தில் இருந்த தேவனுடைய சபை மக்கள் பவுலுடைய குறைவை பார்த்து அனுப்பி வைத்தார்களாம். அதை சந்தித்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாத்திரத்தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆகையால எப்போதுமே பவுல் உயர்ந்த
உயர்ந்தார், உயர்ந்தே வாழ்ந்தார் என்ற அந்த அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ குறைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். அவர் எவ்வளோ பசியிலும் பட்டினியிலும் பலவிதமான உபத்திரவத்திலும் பலவிதமான நெருக்கங்களிலும் பலவிதமான எதிர்ப்புகளிலும் உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, குறைகள் உண்டு, பல தேவைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதுதான் ரகசியம். கற்றுக்கொண்டார். அதனால எப்போதுமே உயர்ந்திருக்கவில்லை, அங்கே உயர்ந்திருக்கவில்லை. உயர்வும் வந்தது, தாழ்வும் வந்தது. ஆனாலும் கூட எந்த நிலைமையிலும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இது தொடர்ந்து 12ஆம் வசனத்தை வாசிங்கள். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படையவும் போதிக்கப்பட்டேன். இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன். இடம் சொல்லு, கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டார்? போதிக்கப்பட்டார், அதனால கற்றுக்கொண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால நாம் போதிக்கப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? குறை இருந்தாலும் புலம்பாமல், முறுமுறுக்காமல், தேவனை தூஷிக்காமல். அப்படிதானே யோபு இருந்தார். எல்லாம் போய்விட்டது, ஆஸ்தி எல்லாம் போய்விட்டது, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் மறித்து விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. அங்கே ஒரே நாளிலே அவனுடைய 10 பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள். 10 பிணங்கள் வரிசையாக கிடத்தப்பட்டு இருக்கின்றன. எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் கூட அவர் என்ன சொன்னார்? புலம்பினாரா? கதறினாரா? தேவனை தூஷித்தாரா? இல்லை. மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார். அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு, தேவனுடைய நாமத்துக்கு என்ன சொன்னார்? ஸ்தோத்திரம் என்று நான் சொன்னேன். சபிக்கவில்லை, தேவனை சபிக்கவில்லை. ஆகையினால இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குறைச்சல் இருக்கிறது, குறைவு இருக்கிறது. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் மனரம்யமாய் இருக்கிறேன். குறை இருக்கிறது, குறைச்சல் இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு வாழ்க்கையில் என்ன இருந்தது? தாழ்ந்திருந்தார். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆகையால இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? தேவன் உங்கள் குறைவை எல்லாம்
நிறைவாக்குவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதமான தேவ ஆசீர்வாத வாக்கு தத்தம் ஜூலை 2024 கற்றுக் கொடுத்த இந்த வாக்கு தத்தம், அதை பற்றி அது என்ன? தேவன் தரும் நிறைவான வாழ்வு. தேவன் தரும் நிறைவான வாழ்வு எது? குறைவிலே நிறைவாக இருப்பது. நமக்கு குறை இருந்தாலும் நிறைவான வாழ்வு வாழ்வதுதான். அங்கே இந்த வசனம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 4:19 தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். எதை நிறைவாக்குவாராம்? குறைவு இருக்கும், அந்த குறைவை நிறைவாக்குவார். அதன் கர்த்தர் இந்த வாழ்க்கையை சொல்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஆங்கிலத்தில் இப்படியாக கூறுகிறது, God shall supply all your need. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இதை படித்துக் கொள்ளுங்கள். God shall supply all your need. Philippians 4:19. பிலிப்பியர் 4:19 இப்படியாக ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை யாரோ ஒருவர் எங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க ஆங்கிலத்தில். அதை எங்க டோர் வீட்டு கதவிலே வெளியே ஒட்டி வைத்தேன். எப்போ வேணா நீங்க பார்க்கலாம். அது அதை பார்க்கும் போதெல்லாம் நான் வீட்டில் உட்காந்து கொண்டு அந்த வசனத்தை அப்படி பார்க்கும்போது, என்னடா இது, இந்த வசனத்தை நம்ம உள்ள ஒட்டாத போயிட்டுமே, வெளியே ஒட்டி இருக்கிறோமே. ஏன் God shall supply all your need என்று போட்டிருக்குது. அப்போ யாராவது வரும்போது என்ன படிப்பாங்க? அவங்க ஏதாவது குறையோடு வருவார்கள், ஏதாவது தேவையோடு வருவார்கள். பாஸ்டாண்ட போன ஜெபம் பண்ணிட்டு வந்தா நம்ம கர்த்தர் குறையை நீக்குவார், அல்லது ஒருவேளை ஏதாவது உதவி செய்தாலும் செய்வார்கள் என்று ஒரு உதவிகளோடு வருவார்கள். வரும்போது இந்த வசனத்தை பார்த்தா எப்படி இருக்குது? நான் அப்படியாக யோசித்துக் கொள்வேன். நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், என்னது கர்த்தர் கொடுப்பார், நான் போட்டு வச்ச மாதிரி தெரியுது. தேவையோடு வருகிறவர்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். God shall supply all your need. தேவன் உங்களுக்கு அப்படி சொல்வது போல, அப்படி அல்ல அந்த அர்த்தம். அப்படி நான் அப்படி இருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அது அப்படி அல்ல. தேவன் நமக்கு நம்முடைய தேவை எல்லாம் கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகினால இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லும் வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் குறையாக தெரியாது, அது நிறைவாக தெரியும். இது எவ்வளவு பேர், எவ்வளவு வசதியானவர்கள், எவ்வளவு பணக்காரர்கள், ஒரு குறைவேலை எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் கூட நிறைவு ஒரு நிறைவே கிடையாது. குறையோடு தான், கவலையோடு தான் இருப்பார்கள், துக்கத்தோடு இருப்பார்கள்.
எல்லாம் இருந்தும் நிறைவில்லாத ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பது, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அதனால இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அதனால ஒன்றுமே கொடுக்க மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் தருவார், தேவனே தருவார். அந்தந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவை அது கொடுப்பார். அதன் பிறகு குறைகள் வரும், வரவே வராது என்ற அர்த்தம் அல்ல, வரும். ஆனால் வரும்போது என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை நீக்குவார், அதை நிறைவாக்குவார். அதனால அப்போஸ்தலன் பவுல் எப்போதுமே வசதியாக வாழவில்லை. அங்கே பல குறைகளோடு தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், அங்கே எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களின் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த விதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். இப்போது குமார் பாஸ்டர் வந்து நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஜெபிப்போம். கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே, இந்த மாதத்துக்குரிய மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இதை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நோக்கி நாம் வேண்டுவோம்.